2024 கியா காரன் ப்ரீமியம் ஆப்ஷனல் வேரியன்ட் தான் பார்க்குறோம். லாக் பட்டன், அன்லாக் பட்டன், அப்புறம் பூட் ஓப்பன் பட்டன் எல்லாமே இந்த கீழே கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அன்டூ பட்டன் மட்டும் கொடுக்கல, அது வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ளிப் டைப் வந்து பார்த்தீங்கன்னா கீ கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. சப்போஸ் ரிமோட் ஒர்க் ஆகலை அப்படின்னா கூட நீங்கள் இந்த கீ வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். கீ வந்து பார்த்திங்கன்னாவே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரியஸான லுக்கை கொடுக்குதுங்க. ஓகேங்க, நம்ம வந்து கியா காரோட வந்து பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயிலையும் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இது வந்து கியா காரனோட வந்து பார்த்தோன்னா ப்ரீமியம் வெர்ஷன் ஆப்ஷன். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 14,000 சம்திங் வந்து கொடுக்குறாங்க. வண்டி சைலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே லென்த்தியாக இனோவா மாதிரி வந்து தெரியுதுங்க. ஆக்சுவலாக ரொம்பவே பெருசாக இருக்குங்க. ஆக்சுவலாக இதோட வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் டைலாம்ப் கொடுத்துருக்காங்க. இது இந்த சென்டரில் இருக்கிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாதுங்க. சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலஜன் பல்ப் மூலியமாக வந்து கொடுத்துருப்பாங்க. அது 100% வந்து ஒரு எல்இடியோட அப்பியரன்ஸ் தான் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆப்ஷனல் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து கிளியர் ஒயிட் அந்த மாடல் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சைடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லென்த்தியாக இருக்குங்க. நீங்கள் நார்மலாக பார்க்குறத விட ரொம்பவே லென்த்தியாகவும் ஒரு மஸ்குலரான லுக் இருக்குங்க. இந்த வண்டியோட லுக்கே வந்து பார்த்தோன்னா இந்த சைடு வியூ தான் சொல்லணும். ஃப்ரண்ட்டை காட்டிலுமே சைடு வந்து ரொம்பவே லென்த்தியாகவே இருக்குங்க. இதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டைலைட்லேயும் ஃபுல்லும் வந்து பார்த்தோன்னா அக்சசரிஸில் க்ரோம் வேரியன்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் டயர்ஸ் ரியர் வீல் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சில் வந்து உங்களுக்கு வந்து டயர் கொடுக்குறாங்க. நார்மல் வீல் தாங்க, அலாய் வீல் கிடையாது. ஆனால் 4 வீலுக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஏபிஎஸோட டிஸ்க் பிரேக் கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி இந்த சைடு கிளாடிங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு அக்சசரிஸில் வேணால் சில்வர் க்ரோம் போட்டுக்கலாங்க. ஸோ அதே மாதிரி தாங்க இந்த இடத்துல வந்து நம்ம ஃபுல்லுமே வந்து அக்சசரிஸ் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து லுக் வந்து இன்னமுமே ப்ரீமியாக இருக்கும். சைடில் வந்து பிஞ்ச் கார்டு போட்டிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. டோர்லேயுமே கூட உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த சில்வர் பினிஷ் போடுறது இன்னுமே வந்து நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் சேம் அதே அக்சசரிஸ் தான் போட்டிருக்கு. உங்களுக்கு வந்து ஓஆர்விஎம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் கிடையாதுங்க. நீங்களே தான் வந்து பார்த்தோன்னா ஃபோல்டு பண்ணுறதுக்கு நீங்களே உங்கள் ஹேண்டை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த சைடு எல்இடி வந்து உங்களுக்கு வந்து இன்பில்டாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளோஸாக இருக்குங்க. எதுலேயுமே வந்து கேப் அப்படின்றது கிடையாது. ரொம்ப ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரியர் வீல் போலவே இங்கேயும் 15 இன்ச் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியான உங்களுக்கு அலாய் வீல் கிடையாது, நார்மல் வீல் தான். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் வீலோட ப்ளஸ் ஏபிஎஸும் கொடுத்துட்றாங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா டே டைம் ரன்னிங் லைட் வந்து இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஆப்ஷனல் வேரியண்ட்டில் வந்து அந்த லைட் வந்து உங்களுக்கு வந்து சும்மா ஒரு ஷோகேஸ் பர்பஸ் தாங்க. ஸோ இதே மாதிரி நாங்கள் மெயினில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மெயின் ஹெட்லாம்ப் லைட்டுங்கிறது ஹாலஜன் பல்புங்க. இண்டிகேட்டர் லைட்டும் சைடில் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஹாலஜன் பல்ப் தாங்க. ஸோ இதில் வந்து அக்சசரிஸில் உங்கள் சில்வர் ட்ரிம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். எல்இடி லைட் வந்து ஆப்ஷனல் வேரியண்ட்டில் வரதில்லைங்க செகண்ட் மாடலில். ஸோ இந்த ஃப்ரண்ட் கிரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா டிஜிட்டல் கிரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக கீழே வந்து சில்வர் ஃபினிஷில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த இதையும் கொடுத்துருக்காங்க. ஏசி வந்து நல்லாவே ப்ராட் ஓப்பனாக இருக்குது. உங்களுக்கு ஏர் இன்டேக் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இதாங்க ஃப்ரண்ட் லுக்கு. பார்க்கறதுக்கே நல்லா மஸ்குலராக பிக் ஒரு பெரிய காருக்கு உண்டான அத்தனை லுக்குமே இதில் இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வேவ். ஃபுல்லுமே அந்த சென்டரில் உங்களுக்கு வந்து சில்வர் ஃபினிஷ் போட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த ஃப்ரண்ட் கிரில் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டாகவே உங்களுக்கு அது லுக் வந்து நல்லா கொடுக்குதுங்க. அது சைடில் உங்களுக்கு வந்து ஹாலஜன் பல்ப் இருந்தாலுமே அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா தான் லுக் இருக்குது. இதே நீங்கள் வந்து பார்த்தோன்னா கஸ்டமைஸில் கூட நீங்கள் வந்து எல்இடி இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேமஸ் அதே தான் உங்களுக்கு அதே ஷோகேஸ்க்காக வந்து உங்களுக்கு வந்து டே டைம் எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க. கியாவோட பேட்சும் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க சில்வர் கலரில். சைடை பொறுத்த வரைக்கும் லுக்கு சேம் அஸ் பாசிபிள். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதே தான். ரொம்ப லென்த்தியாக தெரியுதுங்க. ஸோ சேம் அதே 15 இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க. அந்த சைட் போட்ட அதே மாதிரியான அக்சசரிஸ் தான் இந்த பக்கமும் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேப் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறது கிடையாது. ஸோ ரியர் வியூவில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறது கீழே இருக்கும். சின்ன பட்டன் டைப் தான், ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். ஒரே ஃப்ளிப் தான், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி உங்களுக்கு நிற்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் பிடிச்சி தூக்கணும் அப்படிங்கிற அந்த சிரமம் உங்களுக்கு கிடையாது. பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நார்மல் தாங்க. ஸோ நம்ம டோரோட எட்ஜில் உங்களுக்கு வந்து கேமரா கொடுத்துட்றாங்க. இந்த கேமரா ஒன்று கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அதேமாதிரி லைட் ஒன்றுக்கு வந்து நம்பர் பிளேட் கொடுத்துட்றாங்க. டோர் ஓப்பனர் லைட் ஒன்று கொடுத்துட்றாங்க.
ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இந்தளவுக்கு ஒய்டாக ஓப்பன் ஆகிருக்கு. டைல் லேம்ப் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே வந்து செகண்ட் வேரியண்ட்டுக்கு டைல் லேம்ப்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து அக்சசரிஸ் ஆக்சுவலாக வாங்கினது. இது வந்து மட் ஃப்ளாப்பு. இது வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இவங்க போடாமல் அப்படியே வச்சுருக்காங்க மட் ஃப்ளாப்பு. ஒன்றும் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் நம்மளே இதை வந்து போட்டுடலாங்க. எல்லாமே பிராண்ட் நியூ தான். வித் பில்லோட இந்த அக்சசரிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஓகே, வச்சுருவான். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூட் ஃபேஸில் கீழே வந்து அக்சசரிஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஜாக்கு, மற்ற நம்பர் பிளேட்டுக்கான பேடு எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. இது வந்து ஈஸியாக தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக மேலே வெயிட் இருக்குன்றதுனால அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்குது. ஓகே, இதோட ஸ்பேர் வீல் வந்து அடியில் கொடுத்துருக்காங்க. இதுதான் அதோட ஸ்பேர் வீல். ஆக்சுவலாக உங்களுக்கு வேணும்னாலும் இதில் வந்து நீங்கள் அடியில் போய் தான் எடுத்து மாற்றுற மாதிரி இருக்கும். எக்ஸாஸ்ட் வால்வும் அடியிலே கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பைப் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபினிஷில் இருக்குது. அதுவும் நல்லா தான் இருக்குது. சீட் வந்து ரியர் சீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளிப் வரும். இதை வந்து இன்னும் கொஞ்சம் பவர் கொடுத்து அழுத்துனீங்க அப்படின்னா ஃபுல்ட் ஆகிடும். நீங்கள் வந்து அதை எக்ஸ்ட்ரா ஸ்பேஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ப்ராடான ஸ்பேஸ் கிடைக்கும். உங்கள்கிட்ட நிறைய லக்கேஜ் இருக்குது, 2-3 பேர் தான் போகிறோம் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்பேஸை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் இந்த எம்பிவி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து மேஜரான ஒரு விஷயமே. இதில் நம்ம கிடைக்கக்கூடிய ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் இந்த ஒரு விஷயம் தான். இதில் வந்து யூஎஸ்பி கேபிள், இங்கேயும் ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியர் சீட் பேசஞ்சருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் டச் டம்பிள்ங்க, அவ்வளோதான். ஒரே டச்சில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபோல்ட் ஆகிடும். நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு அதை வந்து ஃபோல்ட் பண்ணணும்னு அவசியமே உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ரியர் டோர் ஓப்பன் பண்ணும்போதும் உங்களுக்கு இந்த இடத்துலையே வந்து பார்த்தோன்னா இருக்கும். இல்லை, கீழே இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு லெஃப்ட் சைட் சீட் தான் மேலே இருக்கும், ரைட் சைட் சீட் வந்து கீழே இருக்கும். இந்த கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னாவே உங்களுக்கு வந்து வந்துடும். இந்த கவரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அழுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபோல்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகிக்கும். நீங்கள் டம்பிள் சீட்டை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்குங்க. ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்னிக் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை சப்போஸ் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை அப்படின்ற பட்சத்தில் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நீங்கள் காலை நீட்டி கூட படுத்துக்கலாம். இவ்வளோ பெரிய ஸ்பேசியஸான ஒரு வெஹிக்கிள் 14,000 ஆன்ரோட் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்னு தாங்க சொல்லணும். ஸோ அதே மாதிரி தாங்க இந்த இடத்துல இந்த கிளிப்பை பிடிச்சி இழுத்தோன்னா ரொம்பலாம் எஃபர்ட் கொடுக்க வேணாம். லைட்டாக நம்ம பிடிச்சி இழுத்தாவே அது வந்து பேக்கில் வந்துடுதுங்க. ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது. நமக்கு வந்து மறுபடியும் அது வந்து பேக் டு நார்மல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. பூட்டுமே கூட நம்ம லைட்டாக பிடிச்ச அப்படியே தள்ளினா கூடமே அது லாக் ஆகிடுதுங்க. ஸோ அதோட ஹைட்ராலிக்கெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ பேக் டோரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோல்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு எஃபோர்ட்லேயே நம்ம வந்து ரிட்டன் அந்த இடத்துக்கு வந்து நிறுத்த முடியும். ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷாலிட்டியெல்லாம் இந்த கியா கரண்ட் வந்து நிறைய கஸ்டமர்ஸை வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து கிடைக்க ஒரு ரீசனாக இருக்குது. சன்வைசர் இது வந்து பேசிக்காக எடுத்துக்கிட்டிங்கனாவே இந்த காரில் வந்து அவங்களே இன்பில்டாக கொடுத்துட்றாங்க. ஒரு மேஜரான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. லாக்கு, அப்புறம் டோர் அந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த பக்கம் அதே மாதிரி தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சன்வைசரும் வந்து கொடுத்துறாங்க. ரியர் விண்டோவுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, ஃப்ரண்ட்டில் கிடையாது. பிளாஸ்டிக்கில் தான் இதெல்லாமே இருக்குது. லாக்கு, அப்புறம் ஓப்பனு, பாட்டில் ஹோல்டரு, சேமஸ் அந்த பக்கம் என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம பேக் டு நார்மலாக நம்ம தூக்கி வச்சிடலாங்க. இதான் இந்த பட்டன் தான் நமக்கு வந்து ஒன் டச் பட்டன். ஈஸியாக வந்து ஃபோல்ட் ஆகிடும். கார் பிராண்ட் நியூவாக இருக்கிறதுனால பிளாஸ்டிக் எதையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ரொம்பவே ஸ்பேசியஸாக இருக்குது ரியர் சீட்டு. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி வந்துட்டு வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. 7 சீட் பேசஞ்சருக்கு எந்த ஒரு விதத்துலேயும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி ரொம்பவே வந்து பார்த்தோன்னா ஈஸியாக ஏர் ரீச் ஆகிற அளவுக்கு அங்கங்கே ஹோல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஏசி ஹோல்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தோன்னா நம்மளோட டேஷ்போர்ட் வியூ ஆக்சுவலாக.
ரொம்பவே ஸ்பேசியஸாக லுக்கும் வந்து பார்த்தோன்னா நல்லா கமெண்டபிள் பொசிஷனாக தான் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இன்னுமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. எனக்கு நீ ஸ்பேஸ்லாம் கிடையாது. நான் ஆல்மோஸ்ட் 5.7 இருப்பேன். என்னோடய கம்ஃபர்ட்டுக்கு நல்லாயிருக்கு. எல்லாமே பிளாஸ்டிக்லாம் கொடுத்துருக்காங்க. ஏசி வந்து வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், அப்புறம் எல்லாம் போட்டுக்கலாம். இது எல்லா ஆப்ஷனுமே இதில் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் அந்த ஃபங்க்ஷன் வந்து இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்மால் ஸ்பீக்கரும் சைட் ஸ்பீக்கருமே கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரர் வந்து நமக்கு வந்து பேசஞ்சர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதை பிடிச்சி உள்ளே ஏறலாம், இல்லை சப்போஸ் வந்து பார்த்தோன்னா ஆஃப் ரோட் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். சன்லைட் ஓகே. இந்த லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷனல் வச்சுக்கலாம். டோர் ஓப்பன் பண்ணும்போதும் எரியும், இல்லை அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது வந்து நம்ம என்டர் ஆனோன்னு எரியிற மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை அதை கிளிக் பண்ணியும் ஓப்பன் பண்ணலாம். இது வந்து பார்த்தோன்னா சன் கிளாஸ் ஹோல்டர், அதையும் கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஓப்பன் ஆகுது. ஓகே. ரியர் வியூ மிரரும் கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபாஸ்டாகும் ஒட்டி கொடுத்துட்றாங்க. ஷோரூம்லேருந்தே ஒட்டி கொடுத்துட்றாங்க. 8 இன்ச் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் கண்ட்ரோலோட இருக்குது. கீழே வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து கிளாசிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஹீட்டு கூலு ரெண்டுமே வந்து இதில் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஏசி கண்ட்ரோல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல். இதில் வந்து ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டம்மி பட்டன்ஸ். இந்த இடத்துல வந்து நம்ம சார்ஜ் ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம சார்ஜராக யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பியோட கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா நமக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் வண்டி வந்து பார்த்தோன்னா நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து பட்டன் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. மற்ற பட்டன்ஸ் எல்லாமே இதில் வந்து பார்த்தோன்னா டம்மி தான். நம்ம ஏதாவது பட்டன்ஸ் வேணுன்னா கூட நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி தான் அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடில் இந்த பெர்ஃப்யூம் வந்து பார்த்தோன்னா கியாவோடதே பிராண்ட் நியூவாக அவங்க வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அக்சசரிஸில் வருது. நம்ம வந்து பிரேக்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இதில் நீ வந்து நல்லாவே நம்ம வச்சுக்க முடியும். ஆக்சுவலாக கொஞ்சம் குஷனாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் இது வந்து மூவபிள் கிடையாது. நம்ம வந்து பார்த்தோன்னா ரியர் சீட் பேசஞ்சருக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த இடத்துல தாங்க நம்ம ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம இன்க்ரீஸும் டிக்ரீஸும் பண்ணிக்க முடியும். இது வந்து முன்னாடியே கொடுத்துட்றாங்க. ஓகே. டோர் லாக் அண்ட் லாக் பட்டன் ஈஸியாக ஓப்பன் பண்ணி வெளியே போகிற மாதிரி தான் இருக்குது. டோர் அந்த அளவுக்கு ஹெவியாலாம் தெரியலைங்க, ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் சுத்தமாக கேட்குறதில்ல. டிரைவர் சீட் பார்த்திங்கன்னா இதில் அட்ஜஸ்டபிள் எல்லாமே இருக்குதுங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணுறதுக்குங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக பானட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளச்சுக்கு, பிரேக்குக்கும், ஆக்ஸலரேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹைட்டில் ஓகே, அட்ஜஸ்டபுளாக தான் இருக்குது. ஸ்பேஸும் வந்து நல்லாயிருக்கு. இதில் வந்து ஏர் பேக் 6 ஏர் பேக் ஆக்சுவலாக வந்து கொடுத்துருக்காங்க. சைடு மவுண்டோட இருக்குது இதில். ஸோ சீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குங்க. நல்லா வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்கோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் இல்லை ட்வீட்டர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பானட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பானட் ரொம்ப வெயிட்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாகவே நான் ஒரே ஹேண்டில் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தோன்னா 4 சிலிண்டர் 1490 சம்திங் வந்து ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட சிசி ஆக்சுவலாக 100 சம்திங் வந்து ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. 4 சிலிண்டர் அப்படிங்கிறதுனால இதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே நல்லாயிருக்கும். சவுண்டும் கூட நல்ல குவாலிட்டியாக இருக்கும். மேலே இன்சுலேஷன் எதுவும் கொடுக்கல, பார்க்குறதுக்கு வந்து பேசிக்காகவே வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது இது ஓப்பன் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து பெரிய எஃபெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
இது லைட் இல்லுமினேட்டெல்லாம் கிடையாதுங்க. கீ ரவுண்ட் சுற்றி நம்ம அதே பார்த்து போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். வெல்கம் டோனோட வந்து வண்டி வந்து ஆன் ஆகுது. கிளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தாங்க இதில் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முடியாது. இதில் 0.9 கிட்டத்தட்ட வந்து 1000 RPMோட தான் அந்த வண்டியோட ஸ்டார்ட் வந்துருக்கு. ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்பீடோமீட்டர் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு டாக்கோமீட்டரும் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இது நமக்கு தேவையானது எல்லாத்தையும் இதிலே பார்த்து மாற்றிக்கிற மாதிரியான ஒரு சிம்பிளான ஒரு விஷயமாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ், ஃபியூல் எக்கானமி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்பீடும் டேக்கோமீட்டரும் வந்து ரொம்ப தெளிவாகவே விசிபிளாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஆட்டோ ஸ்டார்ட் பட்டன் இது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இது நம்ம வந்து மட்டில் போகும்போது வெட்டில் போகும்போது ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இங்கே வந்து நமக்கு வந்து ஏசி கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் டேஞ்சர் லைட் இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 4 இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எரியும். சேஃப்டி பர்பஸ்க்காக இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் மீட்டர் வந்து ரொம்ப விசிபிளாக இருக்குது. 8 inch கலர் டச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பற்றி நான் எதுவும் ஃபுல்லாக பார்க்கல. ஆனால் வந்து கேமராவில் லைட்டாக தான் விசிபிளாக இருக்குது. ஸோ மேபி இதுக்கான வீடியோ வந்து நான் கண்டிப்பாக வந்து இன்னொரு டைம் நான் உங்களுக்கு போடுறேன். ரேடியோ ப்ளஸ் இதில் லைனில் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த கண்ட்ரோல் பேனல் வச்சு மாற்றிக்கலாம். இது வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இந்த ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் அதில் வச்சு. இது வந்து சேனலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரேடியோ சேனல்ஸ் வந்து வேறு ஏதாவது நமக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்டீரிங் மவுண்ட்லேயே எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து வாய்ஸ் அசிஸ்ட்டு. நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ கார்ப்ளேலாம் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்தே வாய்ஸ் கமாண்டில் வந்து மற்ற எல்லா ப்ராசஸையும் பண்ணிக்கிற மாதிரி ஈஸியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான மீதி டீட்டெயிலும் பார்த்துக்கலாம். இது வந்து ORVM வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்தே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரானிக் கண்ட்ரோல். இப்படி தள்ளனா இந்த பக்கம், இந்த பக்கத்தில் வந்து லெஃப்ட் மிரர். ஓகே, ஆல் 2024 கியா காரன்ஸ் ப்ரீமியம் ஆப்ஷனல் வெர்ஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம வந்து பார்த்துட்டோம். நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான நோட்டிஃபிகேஷன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye from Maple Story.